வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான்காம் கலிமா தௌஹீத் ஏகத்துவம். லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து யஹ்யி வ யுமீது பியதிஹில் ஹைர் வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். பொருள்: வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. அவன் தனித்தவன், அவனுக்கு எவ்வித இணையுமில்லை. சகல ஆட்சிகளும் அவனுக்கே சொந்தம். எல்லா புகழும் அவனுக்கு உரித்தானது. அவன் இறந்தவர்களை உயிர்ப்பிப்பான், உள்ளவர்களை மன்னிக்க செய்வான். அவன் எல்லா நன்மைகளும் அவனுக்கு வசமே உள்ளன. அவன் அனைத்து பொருட்களை மீது சக்தி பெற்றவன். கியாமத் நாள் எப்போது வரும்? இன்னா அக்ரமக்கும் இந்தல்லாஹ். கியாமத் நாள் எப்போது வரும்? சங்கையானவர் யார்? கல்விக்காக எப்படி துஆ கேட்க வேண்டும்? ரப்பி ஜித்னி இல்மா. பொருள்: என் இறைவா, எனக்கு கல்வியை அதிகப்படுத்துவாயாக. பட்டப்பெயர் சூட்டலாமா? ولا تلمزوا أنفسكم ولا تنابزوا بالألقاب. பொருள்: நிச்சயமாக முஅமின்களே, உங்களுக்கிடையே குறை கூறிக்கொண்டிருக்க வேண்டாம். கெட்ட புனைப்பெயரை சூட்டி அணைக்க வேண்டாம். பெற்றோருக்காக துஆ செய்வது எப்படி? ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. பொருள்: என் இறைவா, சிறு குழந்தையாக இருந்தபோது அவ்விருவர் பாசத்துடன் வளர்த்தபோது அவ்விருவர் மீது அன்பு காட்டுவாயாக. அண்டை வீட்டாரை எப்படி நடத்த வேண்டும்? மன் கான யுமினூன பில்லாஹி வல் யௌமில் ஆஹிர் ஃபல்யுக்ரிம் ஜாரஹ். பொருள்: யார் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பிக்கை கொள்கிறாரோ அண்டை வீட்டாரை கண்ணியப்படுத்தட்டும். பொய்யால் விளையும் தீமை என்ன? அல்கிஸ்பு யாகுலுல் ஈமான. ஈமானை தின்றுவிடும். நெருப்பு கூட்டத்தில் வீசப்பட்ட அல்லாஹ்வினால் காப்பாற்றப்பட்ட நபியா? நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அல்லாஹ்வின் கட்டளைக்கு இணங்க தம் மகனையே அறுக்க துணிந்த நபியா? நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் கரங்களால் அறுப்பட துணிந்த நபியா? நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். தூக்கத்தை விட்டு எழுந்ததும் போதும் துஆ. அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹ்யானா பஅதமா அமாதனா வ இலைஹின் நுஷூர். பொருள்: எங்களை தூக்கத்திலிருந்து விழிக்கச் செய்த அல்லாஹ்விற்கே எல்லா புகழும். மேலும் எழுப்பப்படுதல் அவன் பக்கமே. காலையில் ஓதும் துஆ. அல்லாஹும்ம பிக அஸ்பஹ்னா வ பிக அம்ஸைனா வ பிக நஹ்யா வ பிக நமூது வ இலைகல் மஸீர். பொருள்: அல்லாஹ்வே, உன்னுடைய வல்லமை கொண்டு காலை மாலை நேரங்களில் அடைந்தோம். மேலும் உன்னுடைய வல்லமை கொண்டு நாங்கள் உயிருடன் வாழ்வது இறப்பது உள்ளது. மேலும் உன் பக்கமே அல்லாஹ்வின் மீதும் எங்களின் இடம் இருக்கின்றது. எங்களின் மீது இடம் இருக்கின்றது. மீளும் இடம் இருக்கின்றது. குர்ஆன் ஷரீஃப் ஓதுவதனுடைய ஒழுக்கங்கள் 13 சொல்லுங்க. 13. குர்ஆன் ஷரீஃப் ஓதும்போது பிறருடைய முதுகு பக்கமோ கால் பக்கமோ உட்காராமல் இருக்க வேண்டும். 14. குர்ஆன் ஷரீஃப் வைக்கும் இடம் உயர்ந்த இடமாக இருக்க வேண்டும். 15. குர்ஆன் ஷரீஃப் ஓதும்போது அல்லாஹ்வின் திருப்திக்காக ஓதுகிறேன் என்று எண்ணத்தில் ஓத வேண்டும். சித்தத்துன் 6. சமானியத்துன் சபஅத்துன் 7. சமானியத்துன் 8. திஸ்கத்துன் 9.
அஷரத்துன் தென் 10. எம்ஷயான். அஸ்ஸலாமு அலைக்கும்.